தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி சம்பந்தமா இப்போ ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த நியூஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமா பேச்சு அடிபடுது. இது சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் அதிமுக இடையில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சுமூகமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல போன வாரம் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அதிமுக கிட்ட 80 சீட்டும் துணை முதலமைச்சர் பதவியும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ லேட்டஸ்டா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக கிட்ட 117 சீட்டு தமிழக வெற்றி கழகம் கேட்கறது மட்டும் இல்லாம 2.5 வருஷத்துக்கு முதலமைச்சர் பதவியை தளபதி கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பா போன வாரம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுல தளபதியை தலைமை ஏற்று வரவங்க கூட தான் நாங்க கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யான தகவலை பரப்பி கட்சியோட பேரை கெடுக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா தான் தளபதியோட மனசை மாத்தி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆனா தளபதி மத்தவங்க சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு இன்னும் 10 மாசத்துக்கு மேல இருக்கு. இதுக்கிடையில என்ன மாற்றங்கள் வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.